அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இன்றைய ஜென்ரேஷனில் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இளைய தலைமுறைன்னு சொல்கிற இப்போ இந்த காலேஜ் முடித்தவங்க ஒரு வேலைக்கு போகிறது, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆகட்டும் இல்லை சாதாரண இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இதில் போகிறக்கு பல சிக்கல்கள் இவங்களுக்கு இருக்குதா, இல்லை சுலபமான முறையில் இவங்களுக்கு வேலை கிடைச்சிருதா அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட தகுதி அப்படின்னு சொல்கிறது, திறமை அப்படின்னு சொல்கிறது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இவங்களோட மார்க் அடிப்படையில் தான் இவங்க செயல்படுறாங்க. இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஒர்க்கு எதுவுமே செய்ய முடியாதது தான் இன்றைய நவீன உலகத்தில் வேலை அப்படிங்கிறது இளைய தலைமுறை கஷ்டம்னு சொல்லி விலகிக்கிறாங்க. அப்போது கார்ப்பரேட் கம்பெனியும் இண்டஸ்ட்ரியும் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு. ஆனால் வேலை இருக்குது, ஆனால் செய்ய மனம் வரலைங்கிறது தான் உண்மை. அப்போது இந்த ஜென்ரேஷனில் ஏன் இவர்களுக்கு இப்படி? அப்போது இவர்கள் இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய இந்த வேலைக்கு போகிறக்கு சிரமப்படக்கூடிய இவர்களோட பெற்றோர்கள் அல்லது முந்தைய தலைமுறையெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைய காலகட்டத்தில் படிப்புங்கிறது முடித்த உடனே ஒரு வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒரு குதிரை கொம்பாக இருந்தது. அப்போ அந்த வேலை கிடைத்தா தன்னோட பொருளாதாரம், தன் குடும்ப சூழல் மாறுங்கிற நிலை இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு குடும்பமும் வேண்டாம், பொருளாதாரம் மட்டும் இருந்தால் போதும், அதுவும் யாரோ ஒருத்தர் தன் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க பொருளாதாரத்தை கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிற ஜென்ரேஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய மனம் வருவதில்லை. அப்போது வேலை செய்யறதுக்கு எக்ஸாம்பிள் யார் இருக்கா அப்படின்னு பெற்றோர்களை பார்த்தோம்னா, பெற்றோர்கள் கடின உழைப்பு செய்கிறாங்க. ஆனால் இளைய தலைமுறையினர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க அந்த கஷ்டம் இவங்க செய்ய தெரியாமல் செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிறாங்க, அதில் என்னையும் கோர்த்து விடுறாங்க, இழுத்து விடுறாங்க இப்படின்னு சொல்லி இவங்க தன்னோட படிப்பையும் மார்க்கையும் திறமைன்னு சொல்லி எனக்கு எல்லாமே தெரியும், ஒரு மொபைலில் எப்படி இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு இப்படி எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்களோ அதுவே மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும், என்னோட ஏதோ சூழல் எனக்கு தோன்றப்ப நான் போய்க்குவேன், எனக்கு இதை விட பெஸ்ட்டு வாய்ப்பு வரும் இப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற ஜென்ரேஷன் தான் இப்போ அதிகமாக சமூகத்தில் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க ஒரு வேலைக்கு போகிறதுல என்னென்ன மாதிரி சிக்கல்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், மாஸ்டர் டிகிரி கூட முடிச்சிருக்கலாம், இவங்களோட வீட்டில் பேசுவாங்க, வெளியில் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுவாங்க, தன்னுடைய சுற்றுப்புற சூழல்னு சொல்லக்கூடிய குடும்ப நபர்கள்கிட்டையோ உறவினர்கள்கிட்டையோ கூட பேசுகிறதுல பல தயக்கங்கள் வரும். இல்லை ஒரு சிலர் சகஜமாக பேசுவாங்க. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு கார்ப்பரேட்டுக்குள்ளேயோ போகிறப்ப இவங்கனால அங்கே போய் மிங்கிள் ஆக முடியாது. இப்போ கேட்ட கேள்வி இவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் புரியாது. தொடர் வார்த்தைகள் பேசினா புரியாது, ஓரிரு வார்த்தைகள் பேசினா புரிஞ்சுக்குவாங்க. தொடர்ச்சியாக ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அடுத்த சென்டென்ஸு சொன்னோம்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பாதி மட்டும் மைண்டுக்கு வரும், இல்லைன்னா கடைசி ரெண்டாவது சொன்ன சென்டென்ஸில் பாதி தான் நினைவுக்கு வரும். அப்போ என்ன சொல்ல வந்தாங்கன்னா புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை வரும். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் என்டர்டெயின்மெண்ட்லேயும் தனக்கு சௌரியமான சூழலில் மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு அந்த இண்டஸ்ட்ரி கார்ப்பரேட் அப்படிங்கிற அந்த லெவலுக்குள்ளே போகிறப்ப அங்கே சொல்லக்கூடிய அந்த கோட் வேர்டு, அந்த மேனேஜ்மெண்ட்டு சொல்லக்கூடிய அந்த சென்டென்ஸு இவங்கனால புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த முடியாது. ஏன்னா இந்த படிப்புங்கிறது வேறு, திறமைங்கிறது வேறு, செயல்படுத்துதல் அப்படிங்கிறது வேறு. படித்து எக்ஸாம் டைமில் மார்க் எடுத்து மேலே வர்றது பெருசு, அந்த மார்க்கின் அடிப்படையில் வெளியில் போகிறப்ப இவங்கனால செயல் தடை வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்கனால அந்த புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த தெரியாது. யாராவது ஏதாவது அந்த ப்ரொனவுன்சியேஷன் மாற்றி சொன்னால் கூட இவங்கனால எடுத்துக்க முடியாது. திட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க, என்னை டென்ஷன் படுத்துகிறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு இவங்களே மன உளைச்சல் ஆகிக்கிறாங்க. கேட்டால் எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு வேலைக்கு போயின்னு சொல்லிடுறாங்க.
அப்போது இவங்களுக்கு புரியற மாதிரியே, இவங்களுக்கு தகுந்த மாதிரியே, இவங்க குடும்ப நபர்கள் இவர்களோட சூழல்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பேரண்ட்டோ ரிலேஷன்ஸோ எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி ஒரு கார்ப்பரேட்டோ ஒரு நிறுவனமோ பேசணும் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. அப்போ அங்கே கமிட்மெண்ட்டு நிறைய இருக்கும். ஒரு தடவை சொல்லுவாங்க, அடுத்த தடவை இவங்களே புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தணும். இவங்களுக்கு டவுட்டுன்னா போய் கேட்குறக்கும் கூட சங்கடப்படுவாங்க, வெட்கப்படுவாங்க, தயக்கம் நிறைய இருக்கும். ஆனால் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ரிலேஷன் வீட்லேயோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்லேயோ பார்த்திங்கன்னா ஓடி குதித்து சந்தோஷமாக ஹாப்பியாக செய்வாங்க. ஆனால் இவங்க கார்ப்பரேட்டுக்குள்ளேயோ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ போகிறப்ப இவங்கனால மிங்கிள் ஆக முடியாது. ஒரு தயக்கம் வரும், பயம் வரும், ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிறது வரும். அப்போ அங்கே இருக்கிற முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களோ இல்லை புதுசாக இவங்களை விட அந்த தொழில் துறையில் தெரிஞ்சவங்களோ அந்த வேலை பற்றி ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களோ இடையில போய் இவங்க செய்கிறப்ப இவங்களுக்கு அந்த பயம் வந்துடும். திட்டிடுவாங்க, நம்மளை வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தயக்கத்துலேயும் பயத்துலேயுமே செயல்படுவாங்க. அப்போ இவங்கனால இயல்பு நிலையில் இருக்க முடியாது. வேலைக்கு போகிறதுங்கிறதே ஒரு காம்ப்ளிகேட் ஆயிரும். தொடர்ந்து இந்த செயல்பாடு 2 முறை 3 முறை நடக்கிறப்ப தான் இந்த வேலையில் எனக்கு வேலை அழுத்தம் அதிகமாக இருக்குது, எனக்கு வேலை அதிகமாக கொடுக்குறாங்க, எனக்கு ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவங்கள பின்னோக்கி பாருங்கள். ஸ்கூலுக்கு போகிறப்ப, காலேஜ் போகிறப்ப காலையில் போவாங்க, நைட்டு வருவாங்க, சாப்பிட்டு தூங்குவாங்க. இந்த பொசிஷனில் இந்த லெவலில் தான் போயிட்டுருந்தாங்க. அப்போது இங்கே அதே மாதிரி அங்கே ஸ்கூல் கல்ச்சர் வேறு, காலேஜ் கல்ச்சர் வேறு, தொழில்துறை அப்படின்னு வர்றப்போ அந்த தொழில் சார்ந்தது இவங்க தான் செய்யணும். ஸ்கூலில் காலேஜில் சொல்லி கொடுப்பாங்க, கைட் பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே சொல்லி கொடுத்து செயல்படுத்தி கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்கல்லவா. ஒரு தடவை சொல்லுவாங்க, 2 தடவை சொல்லுவாங்க. அப்போ இவங்க தான் முன்னெடுத்து அது செயல்படுறக்கு வரணும். அந்த ஸ்கில் இவங்களுக்கு குறைஞ்சிரும். ஆனால் இவங்க படிப்பையும் மார்க்கையும் வச்சுட்டு என்கிட்ட திறமை இருக்குது, ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லி பாடி ஸ்லாங்கையும் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறதுனாலையும் வராது. அப்போ அந்த கோஆர்டினேஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் இவங்களுக்கு குறையிறப்ப தான் இவங்க தகுதி அற்றவர்களாக மாறிடுறாங்க. இந்த கம்பெனியிலேருந்து வேறொரு கம்பெனிக்கு போவாங்க, அதே சூழல் ஏற்படுறப்ப இந்த கம்பெனி கார்ப்பரேட்னா இப்படி, இண்டஸ்ட்ரினா இப்படி, இந்த வேலையெல்லாம் ஒத்து வராது. இப்போ கார்ப்பரேட் கம்பெனி போனீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்கும், ஃப்ரண்ட் ஒர்க் இருக்கும். அப்போ அந்த கோடிங் வேர்ட்ஸில் தான் ஒர்க் பண்ணணும். அது இவங்களால புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த முடியாது. இதே இண்டஸ்ட்ரியில் ஒரு மேனுவல் ஒர்க்குக்கு போனாங்கன்னா இவங்கனால அது ஒரு தடவை 2 தடவை சொல்லிக் கொடுப்பாங்க. அதை சொல்லிக் கொடுத்துட்டு இவங்க கூடவே நின்று செயல்படுத்த முடியாது. ஏன்னா ஸ்கூலில் காலேஜில் அப்படி தான் பழகிருக்கிறாங்க. தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு செஞ்சுக்குவாங்க, இல்லைன்னா கொடுத்து செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இங்கே செய்ய முடியாது. ஏன்னா அவரவர்களுக்கு அந்தந்த மேனேஜ்மெண்ட்டில் அவங்கவுங்களுக்கு ஒர்க் இருக்கும். அப்போ இவங்க போய் டவுட்டு கேட்குறக்கு வெட்கப்படுவாங்க, தயக்கப்படுவாங்க, செய்யாமல் நின்றுக்குவாங்க, செய்ய முன் போக முடியாது. அப்போ இந்த மாதிரி சூழலெல்லாம் வர்றப்ப தான் இவங்களோட பேச்சுலேயும் இவங்களோட செயல்பாட்லேயும் இந்த மாதிரி தடைகள் இருக்கிறப்ப இந்த ஜென்ரேஷனில் வேலையே வேண்டான்னு ஒதுங்கி வந்துடுறாங்க. அந்த வேலைக்கு போகிறக்கு பயந்துக்கிட்டு இந்த வேலையை விட்டு நின்றுடுறேன், எனக்கு வேறு வேலை நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் 2 மாதம் இருப்பாங்க. அது அப்படியே பார்த்தோம்னா 4 வருஷம் 5 வருஷம் ஆயிரும். அப்போ தான் அவங்க ஏஜ் பார் ஆகிறப்ப தான் இவங்க தகுதியற்றவர்களாக மாறிடுறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது எனக்கு ஏற்ற வேலை இல்லைன்னு சொல்லி மறுபடியும் இவங்க இதுக்குள்ளேயே தான் ரொட்டேட்டிவாக இருப்பாங்க. அப்போ இது போன்ற படிப்பு என்பது வேறு, திறமை என்பது வேறு, செயல்படும் முறை என்பது வேறு. இதை புரிஞ்சுக்காம மார்க் இருந்தால் திறமை இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க, திறமை இருந்தால் ஸ்கில் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க, ஸ்கில் இருந்தால் வேலை கிடைச்சிருன்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. செயல்படுத்தும் முறை என்பது வேறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்னென்ன தடையாக இருக்குது அவர்களோட அறிவு பாதையில் செயல்படும் செயல்பாட்டில் இதை கண்டறிந்து மாற்றியமைக்க தான் உளவியல் வழிகாட்டுதலான MSK மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் MSK மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.